அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக எவ்வளவு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படி அது என்ன வழிமுறையாக இருக்கும் என்பதை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையான் குர்ஆனில், உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக அவன் வீண் விரயம் செய்போரை விரும்புவதில்லை என்று கூறுகின்றான். இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி அதனுடைய அளவை அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இன்று நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் பல நோய்கள் நமக்கு ஏற்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அறிவித்தார்கள், வயிற்றின் 1/3 பாகம் உணவுக்கும், 1 பாகம் நீருக்கும், மற்றொரு பாகம் காலியாக மூச்சு விடுவதற்கும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியில் பதிவாகி உள்ளது. இன்று நாம் ஒரு அறிவியலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தினசரி உணவின் அளவு 2000 கேலரிகள் முதல் 2500 கேலரிகள் வரை இருந்தால் போதுமானது. மனிதன் சராசரி உணவை விட அதிகமாக சாப்பிடுவதால் வயிற்று வலி, செரிமான இன்மை, வயிற்றுக் கோளாறுகள் ஏற்படுகின்றன. மேலும் மூச்சுவிட மிகவும் சிரமமாக ஆகிவிடுகின்றன. எனவேதான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த மாதிரி தேவையில்லாத நோய் தொற்றுகள் நமக்கு வராது. விளங்கி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.